சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முருகா, உன் கருணையே கருணை. நீ இந்த கோட்டைக்குள்ள வந்ததும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு தெரியுமா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் கையால நானே சமைச்சு போட்டேன். அந்த சமையல சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தள்ளிட்டாங்க. இருந்தாலும் நான் தான் சமைச்சேன்னு யாருக்கும் தெரியல. என் சமையல அவங்க எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னையும் பிடிக்கணும். நீதான் அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். காயத்ரி, பாட்டி, சக்சஸ். உன் சமையல் ரொம்ப பிரமாதம்னு எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டாங்க. அப்படி என்ன கை பக்குவம் வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. மனசுல சந்தோஷத்தை சுமந்துக்கிட்டு சமைச்சா அந்த சமையலுக்கு தனி ருசியா தான் இருக்கும். நீ சொல்றது சரிதான். எந்த வேலை செஞ்சாலும் அத சந்தோஷமா செஞ்சா அந்த வேலை நல்லபடியா இருக்கும். அதான் உன் விஷயத்திலயும் நடந்திருக்கு. செழியனுக்கு உன் சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி செழியன் கழுத்துல கிடந்த தங்கச்செயினை கழட்டி எனக்கு பரிசா கொடுத்துட்டான். எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? எப்படி? வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஜன்னல் வழியா எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓ, பாத்துட்டியா? நியாயப்படி அந்த இடத்துல நீதான் சமைச்சேன்னு நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி இருக்கணும். ஆனா அந்த ஆதிசங்கரி தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாலே, அத மீறி சமையல் அறைக்குள்ள வந்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நான் உண்மையை சொல்லல. என்ன தப்பா நினைச்சுக்காத பாட்டி. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எது செஞ்சிருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இது உன் உழைப்புக்கு கிடைச்ச பரிசு. இத நான் வச்சுக்கிறது நியாயமே இல்ல. அதனால இந்த செயினை நீயே வச்சுக்கோ. ஐயோ பாட்டி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்களே இத வச்சுக்கோங்க. காயத்ரி, நீ செஞ்ச வேலைக்கு நான் கூலி வாங்குறது நியாயமா இருக்காது. இத மறுக்காம நீ வாங்கிக்கணும். இது உனக்கு சேர வேண்டிய நகை. என்னைக்கும் உனக்கான உரிமைய நீ யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. புடி. அம்மா, கலைவாணி என்னை காப்பாத்தினதுக்கு பரிசா என் கழுத்துல இருக்க டாலர் செயினை கழட்டி கொடுக்கட்டுமா? இந்த செயின் நீ இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கான முதல்ல அஸ்திவாரம். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. சமையல்ல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த ஆதிசங்கரிக்கு சமயம் பார்த்து நான் புரிய வைக்கிறேன். எப்படியாவது சமையல் வேலைக்கு சேர்த்து உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி, சமையல்காரியா இல்ல, செழி எனக்கு மனைவியா. சீக்கிரமே இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன். அது வரைக்கும் உனக்கும் ஆதிசங்கரிக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. சரிங்க பாட்டி. சரி, ரொம்ப நேரம் இங்க நின்னு பேசினா அது யார் கண்ணையாவது உறுத்தும். நான் உள்ள போறேன். ஆதிசங்கரி சொல்ல மீறி வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம எல்லாருக்கும் சமைச்சு வர கொடுத்தியா? உனக்கான கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடியே காயத்ரி, உன்னை மட்டும் இல்ல, உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண கண்ணம்மாவையும் வீட்டை விட்டு விரட்டுற.
உங்களை பழி தீக்க நல்ல வாய்ப்பா இது கிடைச்சிருக்கு. இத வச்சு உங்க 2 பேரையும் விரட்டி அடிக்கிறேன்.